பிப்ரவரி 27, 2025 அன்று தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கலங்கரை என்ற திட்டம், அதாவது ஒருங்கிணைந்த போதை மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையம் தமிழகம் முழுவதும் 27 இடங்களில் திறந்து வைக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக மதுரை மருத்துவக் கல்லூரியில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இன்று மாண்புமிகு ஐடி துறை அமைச்சர் திரு PTR பழனிவேல்ராஜன் அவர்களும் எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், மாண்புமிகு மேயர் இவர்களால் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. ஏற்கனவே நம்ம மதுரை மருத்துவக் கல்லூரியில் 10 பெட்டுகளோடு உள்ள ஒருங்கிணைந்த போதை மீட்பு மையம், டிஅடிக்ஷன் சென்டர் பயன்பாட்டில் இருந்தது. இப்போ புது இதுபடி கூடுதலாக 20 படுக்கை வசதிகளோடு ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனி பகுதிகளாக இப்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், இதில் புதுசாக நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் மற்றும் கவுன்சிலர்கள் மற்றும் அங்கே வேலை பார்ப்பதற்கான செவிலியர்கள், இது மாதிரி எக்ஸ்ட்ரா மேன் பவர் இருக்காங்க. பழைய இதில் நமக்கு பேஷண்ட் அட்டெண்டர் இருந்தால் தான் அட்மிட் பண்ணணுங்கிற ஒரு இது இருந்தது. இப்போ அந்த மாதிரி கிடையாது. அவர் ஒரு நோயாளி அவராகவே உள்ளே சேர்ந்து கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு புது இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு வருஷத்துக்கு சுமார் 4500லேருந்து 5500 ஓபி நோயாளிகள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. இன்பேஷண்ட் உள்நோயாளிகளாக ஒரு அரௌண்ட் ஒரு 250லேருந்து 300 பேர் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூடுதல் படுக்கை வசதி கிடைத்தனால இந்த எண்ணிக்கை மேலும் கூடுதலுக்கான வாய்ப்பு உள்ளது. இதில் மது, சிகரெட்டு, மது, கஞ்சா, சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்ன்னு சொல்கிற இந்த மருந்து மாத்திரைகள், இது போக இன்டர்நெட் அடிக்ஷன், இதுக்குமே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான சிறப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது.